அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 2040 2040 அப்படிங்கிற ரிசல்ட்டு நம்மளுக்கு நேற்று கிடச்சிருக்கு. 2040 ஓகேவா. நம்மளுக்கு வந்து டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கு எடுத்தோம். ஒன்றும் இல்லை, இப்போ 1884 அப்படிங்கும்போது அதை நம்ம பாக்ஸில் போட்டோன்னா 1848 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 1848 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி பார்த்திங்கன்னா 1488ன்னு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 884 வரும். 1884 அப்படிங்கிற மாதிரி வரும். பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னா இப்படி வரும். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து இதில் பி போல் 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த 8க்கு பதிலாக 0. சொல்லப்போனால் நம்ம எடுத்த கணிப்பு கரெக்டு தான், ஆனால் அப்படியே பவர் 0க்கு வந்து 8 பவர், 0க்கு 3 பவர், 0க்கு 5 பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நேற்று கொடுத்த கணிப்புகளோட விஷயங்கள் இதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம 2 மணி போஸ்ட்டில் நேற்று போடலை. அதாவது ஏன் அப்படின்ற மாதிரி இருந்தால், பம்பர் முடிஞ்சிட்டு எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இல்லாமல் இருந்ததுனால தான் நம்ம வந்து ஒரே ஒரு செட்டோட நேற்று நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம். சரிங்களா. போஸ்ட்டு போட்டு அது தேவையில்லாமல் வந்து நிறைய கெஸ்ஸிங்காக போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி தான் நம்ம நேற்று போஸ்ட்டில் இந்த கணிப்புகள் போடவில்லை. ஏன்னா பிசு பம்பருக்கு ஃபாலோஅப்பில் கம்பெனி ரிசல்ட்லேருந்து வருதா இல்லை இந்த மந்த்லி சார்ட்லேருந்து வருதா அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்காண்டி தான். ஆனால் நம்மளுக்கு கம்பெனி ரிசல்ட்லேருந்து தான் டைரெக்டாக நம்மளுக்கு அந்த கணிப்பில் இருந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா. சரி, நம்ம இப்போ வந்து சம்ருதி முடிஞ்சிருச்சு. பாக்கியதாரா வந்து ஒரு சொல்லப்போனால் இந்த ஒரு 5 டைப் ஆஃப் கணிப்பு. ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நம்ம வந்து கரெக்டாக 20ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து ஒரு 5 ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். அது சொல்லப்போனால் 75 63, அப்புறம் 90 38, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 84 19, அப்புறம் 941, அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா 89 52. இது எல்லாமே நான் எழுதி வச்சுருக்கேன். மொத்தம் நம்ம இருக்கிற ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது கம்பெனி ரிசல்ட்டை மட்டுமே எடுத்துக்கிறோம். ஸோ பாக்கியதாரா அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம இதில் எழுதி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த ஒரு 5 ரிசல்ட்டையும் ஃபுல்லாக எழுதிக்கிறோம். 75 63, அடுத்து பார்த்திங்கன்னா 90 38, அடுத்து பார்த்திங்கன்னா 84 19, அடுத்தது 90 41, 89 52. இது மாதிரி எழுதும் போது தான் நம்மளுக்கு என்ன மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். அதனால தான். சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா 89 52 கடைசியாக வந்த ரிசல்ட்டு. இப்போ நம்ம இதுபடி தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 90 திருப்பி இங்கே வந்திருக்கு, இங்கே இருக்கிற 41 இங்கே 41 வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற 85 திருப்பி அப்படியே அங்கே வருமா அப்படிங்கிறது அப்படி நம்மளால் கணிப்பு எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு தடவை அந்த பேட்டர்னில் வந்துருச்சுன்னா திருப்பி அந்த பேட்டர்னுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்மளுக்கு வரும். சரியா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற 90 அப்படியே இறங்கிடுச்சு, இங்கே இருக்கிற 41 திருப்பி 41ஆக இங்கே இருக்குது. சரியா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். 3க்கு 8, 8க்கு 9, 9க்கு 1, 1க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. பி போர்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 3, 3க்கு 1, 1க்கு 4, 4க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 7 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணிப்பு கிடைக்கிது. இதுக்கப்புறம் 5க்கு 0, 0க்கு 4, 4க்கு 0, 0க்கு 9 அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கிடைக்கிது. இப்போ நம்மளுக்கு 476 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த எண்ணு வந்து நம்ம பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது 476 அப்படிங்கும்போது நம்ம நேற்று வந்த ரிசல்ட்டு 2040 அதுக்கா இல்லை 89 52 அப்படிங்கும்போது இது ரெண்டையுமே எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 4, 5க்கு 7, 2க்கு 6. சரி, நேற்று வந்து ரிசல்ட்டு இங்கே எழுதிடுவோம். 040 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 4, 4க்கு 7, 0க்கு 6. ஸோ நம்மளுக்கு 2 மேட்சிங்கில் 9க்கு 4, 5க்கு 7, 2க்கு 6, 9க்கு 4, 5க்கு 7, 2க்கு 6. எப்படி நம்ம வச்சாலுமே நம்மளுக்கு அந்த 476 அப்படிங்கிறது நம்மளுக்கு பவரில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ 476 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் என்னாக நம்ம இதில் இருந்து பார்க்கலாம். சரியா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியாக வந்த ரிசல்ட்டில் 41 அப்படிங்கும்போது 4க்கு 5, 1க்கு 2 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சரியா. அப்படிங்கும்போது நம்ம இங்கே எடுத்தது
4 7 6 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோம். சரியா? அப்படிங்கும்போது இங்கே 4க்கு 5 1க்கு 2 அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது 5க்கு வந்து 6 2க்கு வந்து 3. அப்போ 63 அப்படிங்கிற மாதிரி கணிப்பு இருக்குது. அப்படிங்கும்போது 63னா 64ன்னு வச்சுக்குவோம். ஸோ இதை வந்து நம்ம இப்படி பார்க்கலாம். இப்போ வந்து 476 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கணிப்பு வந்து நம்ம எப்படி இதுலேருந்து எப்படி நம்ம வேறு மாதிரி எந்த பேட்டர்னில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ சொல்லப்போனால் டைரெக்டாக 476ன்னு இருக்கிறது 764 வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா 476 இல்லை, அது அப்படியே ஆப்போசிட்டாக 764 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளை பார்க்குறோம். இன்றைக்குரிய கணிப்புகள் சரியா? பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து விஷு பம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீபோவில் 4 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம கொடுக்குற கணிப்புகள் எல்லாமே பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். அதே மாதிரி நேற்று போட முடியாத காரணம் போஸ்டிங்கில் இந்த கணிப்புகள் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம போஸ்ட் டேபில் போடல. இருந்தாலும் இன்றைக்கி நான் அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக அந்த 2 மணி 2:30 மணி டைமில் போஸ்ட் நம்மளுக்கு வந்துடும். அதுவும் ஒரு 4Dயோட வந்துடும். நம்மள 4D ஃபாலோஅப்பில் நம்மளுக்கு இருக்குது. அதனால் 4D ஃபாலோஅப்பில் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம நேற்று வந்து டி போர்டில் 1 எடுத்தோம், ஆனால் ரிசல்ட் வந்து 2. ஸோ டி போர்டையும் நம்ம கணிப்பில் எடுத்துகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எங்கெல்லாம் கரெக்டாக வருது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுலேருந்து ஃபைனலாக நம்ம எடுக்கக்கூடியது 476 764. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4. ஏபிஎஸ்சிபிசிலாம் வேணாம். சொல்லப்போனால் பிசி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும் நம்ம ஃபுல் பவராக பார்ப்போம். அதாவது பிசி அப்படிங்கிறவங்க 4க்கு 8 0க்கு வந்து 3 இவ்வளோ தான் நம்ம வந்து, அதாவது 040 அப்படின்னு ரிசல்ட் இருக்கு இல்லையா? 4க்கு வந்து 8 பவர், 0க்கு வந்து 3 பவர் அப்படிங்கிறதோட நம்ம இன்றைக்குரிய கணிப்புகளை நம்ம முடிச்சுக்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4. இதில் எது காமனாக இருக்கோ அதை தான் நம்ம போர்டில் எடுத்துக்கிறோம், அதை தான் நம்ம ஆல் போர்டில் எடுத்துக்கிறோம். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 83. ஒரு வேளை 4க்கு 8 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அந்த டபுள்ஸ் சரி. இன்னொரு விஷயம் இருக்குது. டபுள்ஸ் இருந்தால் ஏசியில் டபுள்ஸ் வந்தால் திருப்பி டபுள்ஸ் வருமா? ஸோ நம்மளுக்கு வந்து அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் வருமா அப்படின்னா அந்த இதுக்கு டவுட்லாம் எது வச்சுக்கணும். அந்த டவுட்டு இருந்துச்சுன்னா அது எப்படிங்கிறது நம்ம வந்து அந்த 2 மணி டைம் 2:30 மணி டைமில் பார்ப்போம். ஏன்னா இந்த 2 மணிக்குள்ளே ஏதாச்சும் டபுள்ஸில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதிலேருந்து அப்படியே பவரில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 476 764 அப்படிங்கிற எண்களில் நம்மளுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4, பிசி 83, சி போர்டில் 6 அல்லது 4. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளை ஒரு 4Dயில் ஃபுல்லாக ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம ஃபுல்லாக ஒரு பாஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவாக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் தெரியும். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.